பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அறிவுரைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து கேள்விப்பட்டிருப்போங்க. லைக் நைட் நேரத்தில் அதாவது அன்டைமில் சாப்பிடக்கூடாது, மிட் நைட் ஒரு 12 மணிக்கு மேலே இந்த நான்வெஜ்லாம் குறிப்பாக சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது போக இருட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது உங்களில் எத்தனை பேர் வீட்டில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் இது காமனாக எல்லாரோட வீட்லேயுமே சொல்கிற ஒரு விஷயந்தான். இதில் 2 விதமாக எடுத்துக்கலாங்க. ஒன்று, நைட் நேரத்தில் சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அது போக கரண்ட் இல்லாதப்போ சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. காமனாக எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருட்டில் எதையாவது எடுத்து சாப்பிட்ருவாங்க. பக்கத்தில் இருக்கிற அதாவது சாப்பாட்டில் இருக்கிற அந்த எலும்பாக இருக்கட்டும் இல்லை முள்ளாக இருக்கட்டும் எதனா ஒன்று எடுத்து சாப்பிட்ருவாங்கங்கிற பட்சத்தில் கரண்ட் போனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கூடையே பேயும் உட்காந்து சாப்பிடும். அது போக அன்டைமில் வெளியெல்லாம் போகும்போது, குறிப்பாக இந்த பைபாஸ் ரோட்டில் போகும்போது சாப்பிடவே கூடாது, அதாவது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எதனா ஒரு அமானுஷம் நம்ம கூடயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குதுங்க. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பைபாஸ் ரோட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் அன்புங்க. அவங்களோட ஒய்ஃபோட பேர் மதி. அன்பு பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடியில் தாங்க. அவர் கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்கா, அண்ணன், அவங்களோட குடும்பத்தில் மாமா, அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாங்க. ஆக்சுவலி அன்பை மெட்ராஸ்க்கு அனுப்புறதுக்கே, அதாவது சென்னைக்கு அனுப்புறதுக்கே ரொம்ப பயந்துருக்கிறாங்க. சென்னைக்கு அவர் வேலை விஷயமா வரலங்க. காலேஜ் படித்ததே சென்னையில் தான் படிச்சிருக்கிறாரு. ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில், குடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கிறாரு. படித்ததுக்கப்புறமா அவருக்கு இங்கேயே சென்னையிலே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருது. வேலைக்கு சேர்ந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை தான் அவரோட ஊருக்கு போயிட்டு வருவாராங்க. அப்படி அவர் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு தடவை அவங்களோட வீட்டில் அண்ணனுக்கு முன்னாடியே தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. அக்கா, அண்ணன், இவர் தான் கடைக்குட்டி. அவங்களோட சம்பிரதாயப்படி எப்பயுமே அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்க அக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தம்பிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன காரணத்தினால இவர் வீட்டில் மாட்டிக்கிறாருங்க. ஆஸ் யூஸ்வல் அன்பு வெளியே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவரோட கம்பெனிலேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மதிங்கிறவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் சொல்லும்போது ஒரு பெரிய சண்டையே வந்திருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே வேறு வேறு கேஸ்ட்டுங்கிறனால அவங்களோட வீட்டில் முதல்ல ஏற்றுக்கலைங்க. அதுக்கப்புறமா அண்ணன், அக்கா 2 பேருமே படித்தவங்கிற காரணத்தினால அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சு, சொந்தக்காரங்க எல்லாருமே நீங்கள் பார்க்காம அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிவீங்கன்னு சொல்லிட்டு புரிதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக அன்புக்கும் மதிக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அன்பு, மதி இவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு அப்புறமா தூத்துக்குடியில் இருக்கிற அவங்களோட கிராமத்தில் வாழ முடியாது. பிகாஸ் 2 பேருமே சென்னையில் தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அன்போட வீட்டில் எப்படி இவங்களோட மேரேஜை ஏற்றுக்கலையோ அதே மாதிரி தான் மதியோட வீட்லேயும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ரிச்சானவங்க. இவங்க ஃபேமிலியே கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தானாங்க. சென்னையில் மட்டும் அவங்களுக்கு மொத்தம் 3 சொந்த வீடு இருக்குது. அதில் மதியோட பேரில் 2 சொந்த வீடு இருக்குது. யார் மதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கு தான் அந்த 2 வீடுமே, அதாவது மாப்பிள்ளையோட பேரில் ஒரு வீடும் பொண்ணோட பேரில் ஒரு வீடுங்கிற மாதிரி தான் அவர் எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாரு. அது போக அவரோட சொந்த அக்கா பையனுக்கு தான் மதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டும் மதியோட அப்பா கனவு கண்டுட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு மாறாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த காரணத்தினால அவங்க அப்பா மதியவும் அன்பையும் ஏற்றுக்கவே இல்லையாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அப்பா ஏற்றுக்கவே இல்லையா. அதனால் அன்பு, மதி இவங்க 2 பேருமே சென்னையில் ஒரு வாடகை வீடு எடுத்து தான் தங்கியிருக்கிறாங்க. அன்போட அண்ணன் தூத்துக்குடி ஹார்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கிறாரு. அன்போட அக்கா மதுரையில் ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க. இப்போ அன்பு மட்டும்தான் சென்னையில் இருக்கிறாரு. அன்புக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டினா ரொம்ப இஷ்டமாங்க. அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே பிடிக்குமா. மோஸ்ட்லி அன்பு வளர்ந்தது அவங்க தாத்தா பாட்டியோட வீட்டில் தான், இந்த கிராமத்தில். அன்புக்கு பிடிச்ச விஷயங்களை வீட்டில் பண்ணவே விட மாட்டாங்களாங்க. அவர் மோஸ்ட்லி அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி தான் அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிப்பாராம். அந்த குழந்தை பருவத்திலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே அவங்க தாத்தா பாட்டி தான் அவர் இஷ்டப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி தருவாங்களாம்.
ஒரு கட்டத்துக்கு மேலே அன்பு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க தாத்தா தவறிடுறாரு. அன்பு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட வீட்லையுமே இந்த கிராமத்து சைடில் நடக்கிற ஒரு விஷயம் தானுங்க. என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் சென்னைக்கு அனுப்ப மாட்டாங்க பசங்களை. இல்லை நீ அங்கே போனால் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவ, சேரக்கூடாத ஆட்களோட சேர்ந்துருவ, எவளையாச்சும் மருமகன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுவ வீட்டுக்கு, உன்னை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீ மதுரையில் இல்லை இங்கனக்குள்ளே தூத்துக்குடி சரௌண்டிங்லேயே எங்கேயாச்சும் ஒரு காலேஜுக்கு போ, இங்கே இல்லாத காலேஜ் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி தான் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அவன் ஆசைப்படுற இடத்துல அவனை படிக்க வைங்க, அப்படின்னா என்னால் காசு கொடுக்க முடியாதுங்கும்போது அவங்க தாத்தாவோட இடத்த விற்று அன்புக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க அவங்களோட பாட்டி. அப்போ அவங்க பாட்டி அவருக்கு எந்த அளவுக்கு இஷ்டங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரிஞ்சிருங்க. இந்த மதியை லவ் பண்ணும்போது கூட அன்பு அவங்க பாட்டிக்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே அக்கா கிட்டேயோ இல்லை அண்ணா கிட்டேயோ சொல்லுவாங்க, வீட்டில் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட நம்ம கொஞ்சம் அன்பாக இருப்போம் இல்லையா. ஆனால் அன்போட விஷயத்தில் அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. பெத்த அம்மா கிட்ட கூட சொல்கிறதுக்கு பயந்துருக்கிறாரு, சொல்லாமையே மறைச்சிருக்கிறாரு. பாட்டி தான் அவருக்கு பாதி சப்போர்ட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அவங்க அக்கா அண்ணன் எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்பு சின்ன வயசுலேருந்தே ஊர் சைடு வளர்ந்த காரணத்தினால அவருக்கு இந்த ஜாதகம், அப்புறம் இந்த செய்வினை சூனியம், அப்புறம் இந்த நைட் நேரத்துலலாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, அது போக கரண்ட் போச்சுன்னா சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எடுத்துக்கிட்டு, அதாவது ரன்னிங்கில் இருக்கிற காரில் லைக் ஒரு பைபாஸில் ரன்னிங்கில் இருக்கும்போது நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே நம்பிக்கை உள்ள ஒரு பையனாங்க. ஆனால் மதியோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்றது அந்தளவுக்கு அவங்களுக்கு பழக்கம் கிடையாதாங்க. சாமி மேலே சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாதான். அதுக்கு காரணம் மதியோட அப்பா. மதியோட அப்பாவுக்கு இந்த தெய்வ நம்பிக்கைலாம் கிடையாதாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஆட்களுடைய சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஆனால் மதியோட அம்மா அப்படியே ஆப்போசிட்டாங்க. அவங்க தெய்வ நம்பிக்கையில் ரொம்பவே ஊறி போனவங்களாம். எப்போவுமே அவங்களோட வீட்டில் விளக்கேற்றுறது, சாம்பிராணி புகை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாங்க. இப்போது மதி அவங்க அப்பாவை மாதிரியே வந்திருக்கிறாங்க. அதனால தான் லவ் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மாவை 2 பேரும் எதிர்த்துட்டு அந்த ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் அந்த பொண்ணுக்கு வந்ததுக்கு காரணமே அவங்க அப்பா கிட்ட இருந்தானாங்க. அன்பு மதி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணாலும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களால பெரிய பெரிய சண்டைகள்லாம் வருமாங்க. லைக் இவருக்கு சாமினா நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு சாமினா நம்பிக்கை கிடையாது அந்த அளவுக்கு. அது போக இருட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடாதுன்னு இவர் சொல்லுவாராம், அவங்க வீம்புக்கேன்னு உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் ஆரம்பித்து அது பெரிய சண்டைகளில் போய் முடியுமாங்க. அப்படி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்குமா. 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது சமைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருதுங்க. அன்பு என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் எதுவுமே சமைக்க வேணாம், நான் உனக்கு பாஸ்டா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது, நானே உனக்கு மேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குண்டான பொருட்கள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வருதுங்க. இந்த சண்டை பெருசாகி இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அன்பு அழுக ஆரம்பிக்கிறாரு. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அன்போட பாட்டி தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. அன்பால் உங்க பாட்டியோட இழப்பை ஏற்றுக்க முடியலையாங்க, அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது இவங்க 2 பேருமே சாப்பிடவே இல்லை. சாப்பாடு செய்கிறதுக்கு தான் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் அவங்க பாட்டி இறந்த செய்தி வந்ததுக்கப்புறமா 2 பேருமே கார் ஓட்டுவாங்களாங்க. அன்பால் கார் ஓட்ட முடியாது கான்சென்ட்ரேட் பண்ணி. இப்போ மதி காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவசரமாக இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இவங்களோட வீட்டில் இருந்து அவங்க காரை எடுக்கும்போது டைம் கரெக்டாக 9:15. சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அவரோட கிராமத்து வரைக்குமே அன்பு மதி இவங்க 2 பேர் மட்டும்தான் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வரப்போகிறாங்க தனியாக. திருச்சி வரைக்குமே மதி தான் காரை ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இடையில எங்கேயுமே நிப்பாட்டலையாங்க. அன்பு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் வந்திருக்கிறாரு. அது போக அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே வராரு. அவராகவே இல்லை. 2 தடவை இவங்க கூப்பிட்டாலுமே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தில் அவராகவே சாஞ்சி படுத்துட்டாராங்க. சரி தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு மதியும் டிஸ்டர்ப் பண்ணலையாம். அன்பு தூங்கிக்கிட்டு வர காரணத்தினால மதியும் எந்த இடத்துலையுமே வெஹிக்கிளில் நிப்பாட்டலையாங்க. சரி கொஞ்சம் தூரம் போயிடலாம்னு சொல்லிட்டு திருச்சி வரைக்கும் வந்துடுறாங்க. திருச்சியில் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்த காரணத்தினால ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க. ஹோட்டலில் நிப்பாட்டும் போது கரெக்டாக அன்பு எந்திரிச்சிடறாருங்க. அன்பு இப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு மதி கிட்ட. எங்கே இருக்கிறோம்? திருச்சியில் இருக்கிறோம். ஏன் என்கிட்ட நடுவுலையே நீ கொடுத்துருந்தா நான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ தூரமாக நீ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் மதி சொல்கிறாங்க, நீயாவே இல்லை அன்பு, நீ ட்ரைவ் பண்ணால் அது நம்ம 2 பேருக்குமே சேஃப்டி கிடையாது, அதனால தான் நானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம், நானே ட்ரைவ் பண்ணுறேன், நீ தூங்கிக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொல்லி அன்பு வாங்கிக்கிறாருங்க.
ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேருமே மாறி உட்காந்துக்கிறாங்க. திருச்சியிலேருந்து அன்பு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா மதிக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்குதுங்க. ஆல்ரெடி அவங்க கொஞ்ச நேரம் கண்ணை சரலாமேன்னு சொல்லிட்டு அன்பை பார்த்த மாதிரியே படுத்துக்கிட்டு சீட் பெல்ட் போட்டு தான் படுத்துருக்குறாங்க. அந்த சீட்டில் சாஞ்சிக்கிட்டு அவரை பார்த்த மாதிரி படுத்து தூங்கிடுறாங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு விஷயத்து மேலே, அதாவது ஒரு மிருகத்து மேலேயோ இல்லை ஒரு மனுஷங்க மேலேயோ வண்டியை இடிச்சா எப்படி ஒரு ஜர்க்கு கொடுக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு ஜர்க்கு கொடுத்து வண்டியை ஓரமாக நிப்பாட்டிடுறாரு அன்பு. இதில் ஜர்க்காகி பயந்து போய் எந்திரிக்கிறாங்க மதி. எந்திரிச்சு பார்த்தா அன்பு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து போய் அவர் எதுவுமே பேசாமல் நேராக ரோடை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்போ மதிக்கு ஒரு பயங்க. அன்பு யாரோ ஒருத்தரை வெஹிக்கிளை வச்சு இடிச்சு ஏற்றிட்டாரு. யாரோ ஒருத்தவங்க இப்போ அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அந்த இடிச்ச சத்தத்துல தான் மதியே எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே இறங்கி பார்த்துருக்குறாங்க மதி. பின்னாடி யாருமே இல்லையாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்குது. இருட்டு கூட கிடையாது. அது ஒரு பைபாஸ் ரோடுங்கிறனால ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இவங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு விஷயம் இவங்களோட வண்டியில் மோதுனால தான் ஜர்க்காக இருக்குது. அதை இவங்களால நல்லாவே ஃபீல் பண்ணவும் முடியுது மதியால். அதனால தான் அவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போது அன்புக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு அன்பு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து கொட்டி இருக்குது, நீ ஏதோ யார் மேலேயும் ஏற்றின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தானே வண்டி ஜர்க்காச்சு, பின்னாடி யாருமே இல்லையே, அந்த சைடு வர வண்டிங்க எல்லாமே பஸ்ஸுலேருந்து எல்லாமே நார்மலாக தானே போய்கிட்டு இருக்கு, நடுவில் எந்த ஒரு நாயோ இல்லை மனுஷனோ யாருமே இல்லையே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மதி என்னோட தப்பு தான், அங்கனக்குள்ள ஒரு பெரிய கல் கிடந்துச்சு, அதில் தெரியாதனமாக நான் ஏற்றிட்டேன், அதில் ஜர்க்காகி நான் ஓரமாக நிப்பாட்டும் போது தான் நீ பதறி அடித்து எந்திரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அன்பு பொய் சொல்கிறாருங்க. அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த அன்பு மதிக்கிட்ட மறைச்சிடுறாரு. ஆனால் மதிக்கு நல்லாவே தெரியும் இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு தான் பேசுகிறாருங்கிறது. இப்போது மதிக்கு சுத்தமாக தூக்கம் போச்சாங்க. அவங்க தூங்காமல் ரோட்டையும் அன்பையும் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்பு பெருசாக அதில் நாட்டம் காட்ட மாட்டாருங்க. இறந்தது அன்போட பாட்டியாகவே இருந்தாலும் மதியை பொறுத்த வரைக்கும் அவரை கொஞ்சம் காம் டவுன் பண்ணலாம், சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் பிடிச்ச அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதை ஆஃப் பண்ணி விட்டுறாருங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ரோட்டை பார்த்து உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதுரை கிட்டக்க வரதுக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமாங்க. இந்த நேரத்தில் இவங்களுக்கு பேக் சைட் சீட்டில், அதாவது ரியர் சீட்டில் நிறைய கவர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்களாம். அவசர அவசரமாக மதி வீட்டிலேருந்து வரும்போதே திங்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு பேக் சைடில் இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க பேக் சைடில் இருக்கிற அந்த கவரை நோண்டுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்குது. இந்த சத்தம் கேட்டு மதி மெதுவா திரும்பி பார்த்துருக்குறாங்க. பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் அன்பு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாம அவர் பாட்டுக்கு ரோட பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாராம். மதி ஓப்பனா கேட்குறாங்க, டே நீ தான் எதனா பண்ணியா, இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுச்சா, உனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு தானே? ஆமாம் எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஏன்டா பின்னாடி நீ திரும்பியே பார்க்கல? ஆல்ரெடி நான் கவனக்குறைவால் தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆக தெரிஞ்சிச்சு, டக்குன்னு நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ மறுபடியும் எதனா ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நான் எதுக்கு திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரி லாஜிக்காக கேள்வி கேட்குறாரு. மதியும் இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலையாங்க. ஆல்ரெடி மதிக்கு தூக்கம் கண்ணு சொக்குது, அது போக பசிக்க வேற ஆரம்பிக்குது. எங்கேயாவது சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுறியான்னு சொல்லிட்டு கேட்கலாம் போல இருக்குது. திட்டிட்டு வரோங்கிற ஒரு பயமும் இருக்குது. என்னோட பாட்டி இறந்துருக்கிறாங்க, உனக்கு சாப்பாடு தான் பெரிய விஷயமா தெரியுதான்னு சொல்லிட்டு அன்பு கேட்டார்னா இவங்களால என்ன சொல்ல முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே பசி தாங்க முடியாமல் அவங்க ஓப்பனாகவே கேட்டுறாங்க, அன்பு நான் திருச்சியிலே கேட்கணுன்ட்டு இருந்தேன், எனக்கு பசிக்குது அன்பு, ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறியா, 2 பேரும் சாப்பிட்டு போயிடலாம். ஆல்ரெடி நம்ம 2 பேருமே சமைக்கிறதா இருந்துச்சு, சண்டை போட்டு திடீர்னு உங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்தோடனே அப்படியே சாப்பிடாமே வந்துட்டோம்லப்பா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டினா சாப்பிடலாம் 2 பேருமே, நீ கோச்சிக்காத, 2 பேருமே நான்வெஜ்லாம் சாப்பிட வேணாம், வெஜிடேரியனே சாப்பிட்லாம், எனக்கு வெஜிடேரியனே ஓகே தான் நீ சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அன்பும் ஹோட்டலில் நிப்பாட்டுறேன்னு சொல்லிடுறாரு. மதுரையை தாண்டினதுக்கு அப்புறமா தான் மதி தனக்கு பசிக்கிறதா அன்பு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மதுரையில இருந்து அருப்புக்கோட்டை பைபாஸ் ரோடு ஒன்று போகுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருக்குறோம். அந்த பைபாஸ் நேரா தூத்துக்குடியில தான் போய் நிற்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நிறைய கடைகள்லாம் பார்த்துக்கிட்டே வராரு. நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக தாங்க வந்துகிட்டே இருந்திருக்குது, வெஜிடேரியன் ஹோட்டல் கிடைக்கவே இல்லை. இப்போ அன்பு என்ன சொல்றாருன்னா, இதை பாருமதி இன்னும் ஒரு 2-2.5 மணி நேரம் தான், நான் அடிச்சு ஓட்டணும்னா நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. விடிய காலையில் 4:30 மணி 5 மணிக்கு ஊரில் போயிட்டு எங்கடா போய் சாப்பாடு கேட்கறது, டீ கடை மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், டீயை குடிச்ச வாழ சொல்றியா, எதனா ஒரு இடத்துல நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ அன்பு வேற வழியே இல்லாமல் ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் நிப்பாட்டுறாருங்க. பைபாஸில் கிரீன் கலர் லைட்லாம் போட்டு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டலை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கிரீப்பியாக இருந்திருக்குதுங்க மதிக்கு. அன்புக்கு இதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம்தான். அவர் ஊரில் வளர்ந்த ஒரு பையன்தான், அவருக்கு இந்த விஷயம் பெருசாக தெரியலை. ஆனால் 2 நாள் கழிச்சு 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 2 நாள்
மதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு க்ரீப்பியான கடை. இந்த கடையில் நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஆட்களுமே ஒரு மாதிரி நைட் நேரம் ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றவங்களுமே நிறைய பேர் ஆம்பளைங்க தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு கூட இல்லை. நான் கீழே இறங்கி வரமாட்டேன். அன்பு, நீ எனக்கு பிளேட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, நான் காருக்குள்ளே உட்காந்தே சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இப்போ அன்பு என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நீ வெளியே இறங்கி வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நீ என்ன சாப்பிட போகிற அன்புன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சாப்பிடலை, எனக்கு சாப்பிடணும் போல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்கிறாரு. அப்போ நான் மட்டும்தான் சாப்பிடணுமா? நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ வெளியே நிற்கிறதுக்கு பேசாமல் பார்சல் வாங்கிடு அன்பு, எனக்கு இப்போ பசிக்கிற மாதிரி இல்லை, போகிற வழியில் நான் சாப்பிட்டுக்கிறேன், ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை போகிற வழியில் அப்படியே நான் பார்சல் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் பைபாஸ்லேயே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அன்புக்கு இது சரியாக படலைங்க. இதை பாரு, வேணாம், நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேங்கிற, பைபாஸில் நான்வெஜ் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடக்கூடாது, இங்கே சாப்பிட்டுட்டு வரதா இருந்தால் வா, அப்படி இல்லாத பட்சத்தில் காரில் கூட உட்காந்து சாப்பிடு, ஆனால் ரன்னிங்கில் மட்டும் சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதிக்கு அந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல. அங்கே போட்டு வச்சுருக்கிற இலைங்க, இந்த குப்பத்தொட்டில் போட்டு வச்சுருக்கிற இலைங்க, அது போக இந்த முட்டை ஸ்மெல்லு, ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த நிறைய ஏரியாக்கள்லாம் நம்ம பஸ்ஸில் போகும்போதே கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். சில நேரங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி முட்டையெல்லாம் ஒரு இடத்துல குப்பையாக கொட்டி வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்து வர ஸ்மெல்லு தான். அந்த ஸ்மெல் மதிக்க ஆகலை. இப்போ அன்புக்கும் வேறு வழி தெரியாமல் பார்சல் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. 3 புரோட்டா, அதில் கறி சால்னாவாங்க, அதுக்குள்ளே மட்டன் கிரேவியும் வச்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளே மட்டன் சுக்காவும் வச்சு தான் வாங்கியிருக்கிறாரு அன்பு. இப்போது இந்த பார்சலை வாங்கி மதிக்கிட்ட கொடுத்துட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போதே மதி அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவை தாண்டினதுக்கப்புறமா சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் வார்னிங் கொடுக்குறாரு அன்பு. ஆனால் மதிக்கு இருக்கிற பசிக்கு அவர் ஆர்டர் போடுறதுக்கெலாம் இவங்க கேட்குற நிலமையில இல்லையாங்க. அவங்க படுக்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பித்த உடனேயும் 2 வாய் சாப்பிடும் போதே விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுக்கும்போது தண்ணி கேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எங்கேயுமே இல்லை, பின்னாடி வச்சிருக்கிறாங்க. அன்பு சைடில் இருக்கிற வாட்டர் கேன் ஆல்ரெடி அவர் குடிச்சு காலி பண்ணிட்டாரு. பின்னாடி இருக்கிற வாட்டர் கேனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பேக் சைடில் இருந்த ஒரு உருவம் இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்சிருக்குதுங்க. உடம்பு எல்லாமே எரிஞ்சு போன சதையோட முடியெல்லாம் பொசுங்கி போய் ஒரு உருவமாங்க பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்குது இவங்களோட ரியர் சீட்ல. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அதை பார்த்தோன்னே மதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. உறைஞ்சு போயிருக்கிறாங்க. எதுவுமே பேச முடியாம தகச்சு போய் இருக்கும்போது அன்பு மதியோட மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறாருங்க. கொட்டினதுக்கு அப்புறமா ஏன்டா என்னைய கொட்டுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. நான் எங்கடி கொட்டினேன், நான் வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கேன், ரோட பார்த்து தான் ஓட்டிட்டு இருக்கிறேன், பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அன்பு, எனக்கு பயமா இருக்கு அன்பு, எதனா ஒரு கோயிலில் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லும் போது, இந்த ஏரியாவில் கோவில்லாம் வராதுடி, பேசாம அமைதியா வா, எதுவும் ஆகாது, என்னை நம்பு, தேவையில்லாமல் நீ பைபாஸ் ரோட்டில் ரன்னிங்கில் இந்த மாதிரி மட்டன் சுக்கா அதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போதே பயத்தில் அந்த சாப்பாடை அப்படியே பார்சல் கட்டி வெளியே தூக்கி போட்டாங்களாங்க. சாப்பிடவே இல்லையா மதி. அன்பு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு வண்டியை மட்டும் ஓட்டிக்கிட்டு வராறாங்க. ஆனால் அழுதுகிட்டே வராரு. இப்போ மதி அன்பு கிட்ட கேட்குறாங்க, நீ நார்மலாக தான் இருக்கியா, இல்லை எதனா ஒரு விஷயத்த நீயும் பார்த்துட்டியா? அன்பு மெதுவாக திரும்பி பார்த்து, இல்லை மதி, அந்த மாதிரி தான் நான் சொல்லிடுவேன், இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஊரே வந்துடும், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாவான்னு சொல்லிட்டு அன்பு சொல்லும் போது மதிக்கு ஒரு பக்கம் தைரியம் வருது, அப்பாடா ஒரு வழியாக ஊர்கிட்டக்க வரப்போகிறோம், இன்னொரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்மெல் வருதுங்க காருக்குள்ள. வயசானவங்க மேலே ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் இவங்களோட காருக்குள்ள ஹெவியாக அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இவங்க காரோட டேஷ்போர்டுக்குள்ள எப்பயுமே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருப்பாங்களாம் கார்ல அடிச்சு விடுறதுக்கு. மதி இப்போ அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. அந்த ஸ்ப்ரே ஸ்மெல்ல விட இந்த வயசானவங்களோட ஸ்மெல் அதிகமா வருதாங்க. மதிக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அன்பு ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஊர் பக்கத்தில் வரப்போது பாட்டியை பார்க்க போகிறோங்கிற ஏக்கத்தில் தான் அன்பு அழுகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்பு அழுதுகிட்டே முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் மிரரை பார்த்து அவங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே அழுகிறாராங்க. ஏன் பாட்டி என்னை விட்டுட்டு போன, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்னோட குழந்தைய பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசைலாம் உனக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழுதுகிட்டே அந்த கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாராங்க. மதிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பைபாஸில் வண்டி போய்கிட்டு இருக்குது, அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அன்பு. ஃப்ரண்ட் மிரரில் பின்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வயசானவங்க ஸ்மெல் வேற அதிகமாக அடிச்சுட்டு இருக்குது காரில். இப்போதான் மதி அந்த ஃப்ரண்ட் மிரரில் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களோட பாட்டியாங்க. இவங்க பாட்டியோட ஆத்மா அது ஒரு கோரமான உருவமோ எரிஞ்சு போன உருவமோ கிடையாது. பின்னாடி லிட்ரலி உங்கள் பாட்டி உட்கார்ந்துருக்குறாங்களாங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குது மதிக்கு. அவங்களோட வாழ்க்கையில் இந்த பேய் சாமி மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாதாங்க. ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட் இவங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குதுங்க. இப்போ அன்பு ஒரு டோல்கேட் கிட்ட வண்டியை நிப்பாட்டிடுறாருங்க. நிப்பாட்டிட்டு வெளியே போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. மதியும் கீழே இறங்கி போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, இந்த பாரு அன்பு அழுகாத, உன்னோட பாட்டியோட ஆத்மா தான் இப்போ பின்னாடி நான் பார்த்தனா,
நான் சாப்பிடும்போது பின்னாடி உட்காந்துருந்தது உங்கள் பாட்டியோட ஆத்மா தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை ஆக்சுவலாக நடந்ததே வேறு விஷயம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க அந்த பைபாஸில் ஒரு டோல்கேட் பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த டோல்கேட் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கருப்புசாமியோட சிலை இருக்குதுங்க. அந்த சிலைக்கு முன்னாடி உட்காந்து தான் இவர் என்ன நடந்துச்சுன்னே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க மதி திருச்சிக்கிட்ட வரும்போது, அதாவது திருச்சி தாண்டும் போது அன்புக்கிட்ட வெஹிக்கிளை கொடுத்துட்டு அவங்க படுத்து தூங்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. மதி தூங்கினதுக்கு அப்புறமா பைபாஸில் வண்டி ஓட்டிட்டு அன்பு வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நிறைய டிராஃபிக்காக இருந்திருக்குதுங்க. அந்த டிராஃபிக்கை தாண்டி வரும்போது தான் அன்புக்கு ஒரு விஷயம் தெரியுது. 2 பசங்க பைக்கில் வந்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாதிரி கை கால்லாம் துண்டு துண்டா போய் அந்த இடமே ஒரு மாதிரி ரத்தமாக கிடக்குதாங்க. அதை சுற்றிலுமே ஆட்கள் நிற்கிறாங்க, போலீஸ்லாம் நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸில் அந்த பசங்களோட பாடியை ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஒரு மாதிரி சரியாக படலைங்க. பொதுவாகவே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை ஒரு கேத வீட்டுக்கோ போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாதான், அபசகுணமான ஒரு விஷயம் தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதையுமே மனசில் நினைக்காம அவங்க பாட்டி மட்டும் மனசில் நினச்சி நேராக போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது மதியுமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஜோன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது டிராஃபிக் எதுவுமே இல்லை, கிளியர் ஆகி நீட்டாக போய்கிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு 60-70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்களோட வெஹிக்கிளையே முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. தூரமாக வரும்போதே இவர் கவனிச்சிருக்கிறாரு. கிட்டக்க வரதான் அன்புக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது மனுஷன் கிடையாது, அது ஒரு அமானுஷம். அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சதை உடம்புலாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் ரத்தமா எலும்பா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கோரமா இருந்திருக்குதுங்க. லைக் அங்கே இறந்து போனாங்க இல்லையா ஆக்சிடென்ட்ல, அந்த 2 பசங்களை யாரோ ஒருத்தர் மாதிரி தான் தெரியுது அந்த உருவத்தை பார்த்தா. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உருவத்தால தான் அந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கலாங்கிற மாதிரி இவரே மைண்ட் செட் பண்ணிக்கிறாருங்க. அன்போட கண்ணு முன்னாடி அந்த உருவம் வந்து போயிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பீடை ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்பு ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பீடை ரைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது மதிக்கு கேட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி அவருக்கு பின்னாடி அதாவது ரியர் சீட்ல அந்த கவரை யாரோ ஒருத்தவங்க பிரிச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் மிரர்ல பாத்துருக்காரு, ரோட்ல பார்த்தாரு இல்லையா ஒரு மாதிரி சதையும் எலும்புமா ரத்தமுமா இருக்கிற ஒரு உருவத்தை. அந்த உருவம் இவங்களோட ரியர் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இவரை ஒரு மாதிரி கோரமா பாக்குதான். அன்புக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் மதி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, கார்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிரும் இவருக்கு முக்கியம், இவரோட உயிரும் முக்கியம். அன்பு ஃப்ரண்ட் மிரர்ல அந்த உருவத்தை பார்த்துட்டு லெஃப்ட் சைட்ல மதியை பாக்குறாரு. மதியை பார்த்துட்டு டக்குன்னு ரோட பார்த்து ஓட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பின்னாடி உட்காந்து இந்த உருவம் இவர் காருக்கு முன்னாடி வந்து பேனட்ல இடிச்சு பறக்குதாங்க இவர் கண்ணு முன்னாடி. அதுல ஜர்க்காகி தான் லெஃப்ட்ல வண்டியை ஓரம் கட்டி இருக்கிறாரு. அப்போதான் மதி எந்திரிச்சிருக்கிறாங்க. மதி கூட எந்திரிச்ச உடனே யாரோ ஒருத்தவங்களை ஏத்தின மாதிரி ஜர்க்கு கொடுத்துச்சு, யாரையாச்சும் ஏத்திட்டியான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தாங்க இல்லையா. இதுதான் அங்க நடந்த உண்மையான விஷயமாங்க. இப்போதான் அன்பு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட வைஃப் கிட்ட சொல்றாரு. அதனாலதான் அன்பு எதுவுமே பேசாம அமைதியா வந்திருக்கிறாருங்க. ரோட மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா மதி எப்போவுமே பேசிக்கிட்டே வருவாங்களாம். காரில் நார்மலாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்க லாங் ட்ரைவ் போனாலே பேசிக்கிட்டே வரும்போது இவர் ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவையாச்சும் பார்த்துருவாராம் மதியை. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா மதியை அன்பு பார்க்காம வந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக தாங்க இருந்திருக்குது. எல்லாத்துக்குமே ஆன்சர் இப்போ தான் கிடைக்குது. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பாட்டு கடையில் நிப்பாட்ட சொன்னாங்க இல்லையா மதி, அப்போ கூட அன்பு இன்னொரு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்மளோட ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணமே இதானாங்க. அந்த உருவம் பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்திருக்குது. அது போக மதி பார்த்ததும் உண்மைதான். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்த உருவம் மறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அன்புக்கிட்ட கேட்கும்போது நான்லாம் எதுவும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றின எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர் பண்ணலை. அதனால தான் மதிக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க மேலே இடிச்சான், இப்போ நடனா பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்குது. அது போக மதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சாப்பாடு கடையில் வாங்கிட்டு ஆந்தி வேலை இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சாங்க இல்லையா, புரோட்டாவும் இந்த மட்டன் சுக்காவும் சாப்பிட்டுட்டு வரும்போது விக்கல் எடுக்கும்போது பின்னாடி திரும்பும்போது அந்த உருவத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க்காகி இருக்கும்போது இவங்க தலையில கொட்டினது அன்பு கிடையாதாங்க, அன்போட பாட்டி. அவங்க தான் இவங்களோட எல்லைக்குள்ள, ஊரோட எல்லைக்குள்ள ஆல்மோஸ்ட் இவங்க வரும்போது இவங்களோட வண்டிக்குள்ள வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த மதியால பொய்ன்னு சொல்ல முடியலையாங்க. ஏன்னா மதியுமே அவங்க பாட்டியோட உருவத்தை ஃப்ரண்ட் மிரர்ல பார்த்துருக்குறாங்க. இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மேபி நீங்க இதை பொய்யா கூட எடுத்துக்கோங்களேன். ஆனால் இந்த ஸ்டோரியை நான் இன்ஸ்டாகிராமில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அனுப்பின அந்த மெசேஜ் எல்லாம் வாய்ஸ் நோட்டாக போடல, ஃபுல்லாக மெசேஜாக அனுப்புனாங்க. அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சுங்க. என்னால் இந்த ஸ்டோரியை படிக்கவும் முடியலை, எடுக்கவும் முடியலை. இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. எதனால் இவ்வளோ தடங்கள் வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்டோரியில் இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒரு தடங்கள் தான் இந்த ஸ்டோரி எடுக்கும்போது எனக்கு வந்துடுச்சுங்க.
இது எல்லாத்தையுமே மீறி தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அன்பு, மதி இவங்க 2 பேருமே அவங்களோட ஊருக்கு போகிற வரைக்கும், அந்த கிராமத்துக்கு போகிற வரைக்குமே அவங்க பாட்டியோட ஸ்மெல்லு இவங்களோட வண்டிக்குள்ளே இருந்திருக்குதுங்க. என்னதான் ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும், அந்த ஆத்மா கிட்ட இருந்து இவங்க பாட்டி தான் இவங்களை காப்பாற்றினாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே, அவங்க பாட்டியும் ஒரு பேய் தானே, ஆத்மா தானே. அதனால அன்புக்கு பயம் கிடையாது. ஆனால் மதிக்கு ஒரு மாதிரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாங்களாங்க. ஏன்னா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறது நல்லாவே தெரியுமா. இந்த ஃப்ரண்ட் மிரரில் பார்த்தா அவங்களோட உருவம் தெரியுமா. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். பாட்டியோட பிரசன்ஸை அன்பு உணர்றாரோ இல்லையோ, மதி நல்லாவே உணர்ந்துருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களோட ஊருக்கும் போயிடுறாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட பாட்டியோட டெட் பாடியை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே அங்கே போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அன்போட அக்கா மதியை தனியாக கூட்டு போயிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட்டுங்கிறனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் இவங்களை பார்ப்பாங்களாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களாம். இருந்தாலும் அன்பு, அவங்க அக்கா, அண்ணன், அம்மா, அப்பா இவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. மதி மற்றவங்க யாராச்சும் எதனா ஒரு மாதிரி பார்த்தா கூட போடா வேணான்ட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் யாரையுமே கண்டுக்காம இவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்கார வச்சிருக்காங்க ஒரு ரூம்குள்ளே. அப்படி அன்போட அக்கா மதியை அவங்களோட ரூம்குள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கும்போது அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மதி. அன்போட அக்கா மதி இந்த விஷயத்த சொன்ன உடனேயும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் பொய் சொல்லலக்கா, உண்மையாகவே இது நடந்துச்சுக்கான்னு சொல்லிட்டு மதி அவங்களோட கையை பிடிக்கும்போது அவங்க கை ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்திருக்குதுங்க. என்னக்கா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது கை, என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலி அவங்க பாட்டி இறந்தது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே எப்படி தெரியும்னா, அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க. அப்பா அம்மா 2 பேருமே வெளியே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இது நடக்குது, அவங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி. அன்போட அக்கா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அன்போட பாட்டி ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்போட அக்கா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க பாட்டிக்கு மட்டும்தான் தெரியுமாங்க. எப்படி அன்பு அவரோட லவ் மேட்டரை அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும் சொன்னாரோ, அதே மாதிரி தான் அவங்க அக்காவும் அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையனோட வீட்டில் வேற ஒரு பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. 2 நாளாக அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு அழுது இருக்கிறாங்க. நீ இல்லைனா நான் சூசைட் பண்ணிப்பேன், நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, எனக்கும் அதே தான் காவியா, ஆனால் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னால் பேச முடியாது, பேசினேன்னா என்னையும் கொண்டுருவாரு உன்னையும் கொண்டுருவாரு, உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும், எல்லா 2 ஊருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாராங்க. இந்த துக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க கிட்ட இருந்த ஒரு பிளேடை கையில் எடுத்து கையை கட் பண்ணுறதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக காவியா அவங்களோட ரூமில் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க டோரை நாக் பண்ணியிருக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா காவியாவோட பாட்டி, அதாவது அன்போட பாட்டி. என்னடி பண்ற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க? இல்ல ஒன்றும் பண்ணல பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? உன்னை வேணான்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டான். அவன் வேணும்னு சொல்லிட்டு நீ உன் உயிரை மாச்சிக்க போறியா? அவனுக்கு இப்பவே தைரியம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வாழ்க்கை நடத்துறதுக்கு எப்படி தைரியம் வரும்? நல்லா ஏமாந்து போயிட்டேடி. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கும் வந்தது எதோடய போச்சுன்னு நினைச்சிட்டு விட்டுரு. தேவையில்லாம இந்த சூசைட் பண்றது அதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதன்னு சொல்லி வார்னிங் பண்ணிட்டு, உனக்கு எதனா ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா என் ரூம்குள்ள வான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாங்க. இப்போ காவியாக்கு ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவு பிறந்திருக்குது அவங்க பாட்டி பேசின பேச்சுக்கு. அவங்களோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே மறுபடியும் அவங்களுக்கு அந்த சூசைட் தாட் வருது, எடுத்து இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பாட்டி சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு எதனா ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா என்னோட ரூம்குள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க பாட்டி உங்க ரூமுக்கு வந்துட்டு போய் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதாங்க, டக்குன்னு எந்திரிச்சு வேமா அவங்களோட ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க பாட்டியோட ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்து, பாட்டி நீ சொன்ன மாதிரியே நான் யோசித்து பார்த்தேன், ஆனால் என்னால் அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும்னு தெரியல பாட்டி. பசங்க எப்படின்லாம் தெரியல, ஆனால் பொண்ணுங்களால் அதை தாங்கிக்க முடியாது பாட்டி. உனக்கு சொல்லி தான் புரியணும்னு இல்லை, நீ ஒரு பொண்ணு தானே. ஆமாம், நான் உனக்கு கேட்கணுன்ட்டு இருந்தேன், உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு கல்யாணமாக போகுதுங்கிற விஷயம்? எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி எதுவுமே பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு பாட்டின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷோல்டர்ல கையை வச்சு திருப்பும் போது தான் காவியாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க பாட்டி உயிரோடயே இல்லை. இவங்க அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு மருத்துவச்சி ஒரு அம்மா ஓடி வந்து அவங்க நாடி பிடிச்சு பார்க்கும்போது அவங்க இறந்து 1 மணி நேரம் ஆகுதுன்னு இருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்த பாட்டி எப்படி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட ரூமுக்கு வந்து டோரை நாக் பண்ணது மட்டும் இல்லாம இவங்கள வார்னிங் கொடுத்துட்டு போக முடியும்? அதாவது காவியாவோட உயிரை காப்பாத்திருக்கிறாங்க. அந்த பாட்டி மட்டும் கதவை தட்டலனா அந்த பொண்ணு வேற ஒரு முடிவுக்கு போயிருப்பாங்க, சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. பாட்டி தான் காவியாவோட உயிரை காப்பாத்திருக்கிறாங்க. அழுதுகிட்டே மதிக்கிட்ட இப்ப அன்போட அக்கா காவியா சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி எங்களோட குலதெய்வண்டி, அவங்க உங்க 2 பேரோட உயிரை மட்டும் காப்பாத்தல, என்னோட உயிரையும் தான் காப்பாத்திருக்காங்க, எனக்கு ஒரு தெளிவும் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல விடிஞ்சிருதுங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க பாட்டிக்கு உண்டான காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு
அவங்கள கொண்டு போய் நல்லபடியாக அடக்கம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க பாட்டி இறந்து 11வது நாள் காரியம் வரைக்குமே அன்பு, மதி இவங்க 2 பேருமே அவங்க ஊர்ல தான் இருந்திருக்காங்க. 2 பேருமே அங்க இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு லேப்டாப் வச்சு அங்க வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த 11 நாளுமே அவங்களோட வீட்டில் பாட்டியோட பிரசன்ஸை இவங்களால உணர முடியுமாங்க? யாரு? அன்பு, மதி, அவங்களோட அக்கா, அதாவது அன்போட அக்கா காவியா, இவங்க 3 பேராலையுமே அவங்க பாட்டியோட பிரசன்ஸை உணர முடியுமாங்க? லைக் அவங்க பாட்டியோட ஸ்மெல்லு இந்த கார்ல வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும், அவங்களோட ரூம்ல, இந்த பாட்டி இருந்த ரூம்ல அவங்களோட காட்டை அப்படியே தான் வச்சிருக்காங்க. அது ஒரு வயர் கட்டலாம். அதுல யாராச்சும் ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கனாலோ படுத்தாங்கனாலோ ஒரு சத்தம் கேட்குமாங்க. கரெக்டா அவங்க இறந்து போன அந்த டைமிங்ல ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க அந்த ரூமில் இருக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குமா. இது இவங்க 3 பேரால் மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாராலையும், அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாராலையுமே உணர முடியுமா. எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்குமாங்க. இப்படியே 11 நாள் போகுது. 11 நாளுக்கு அப்புறமா அந்த பாட்டிக்கு அவங்களுக்கு உண்டான அந்த சமுதாயம் எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறமா, திதியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சாங்க. அவங்க அக்காவுமே காவியாவுமே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அவங்க லவ் பண்ண பையனுக்கு கல்யாணமாகி அந்த பையன் வேற ஒரு ஊருக்கே போய் செட்டில் ஆயிட்டான். இப்போ இவங்க தெளிவாயிடுறாங்க. வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையவே அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தானாங்க. அவங்க அக்காவுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அண்ணனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. இந்த ஸ்டோரியை அனுப்புனாங்க இல்லையா அன்பு, மதி, அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கிறானாங்க. இந்த சம்பவத்தை அன்பு, மதி இவங்க 2 பேரால மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் இருக்கிற தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற யாராலையுமே மறக்கவே முடியாதான். இந்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட 6-7 மாசமாவே அவர் என்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு கரெக்டான வாய்ப்பு அமையலையாங்க. ஒரு வழியா இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் பிரதர். எங்களோட பேர் எல்லாத்தையுமே ஒரிஜினல் நேமே மென்ஷன் பண்ணுங்க, எங்க ஊர் பேரை மட்டும் நீங்க மாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இதுல வந்த பெயர்கள் எல்லாமே உண்மைதாங்க. ஆனால் ஊரோட பேரு வேறங்க. இது தூத்துக்குடியில் நடந்த ஒரு உண்மை கதை கிடையாது. ஊரோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால புனை பெயர்களாக வச்சு ஊரோட பெயர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அன்பு என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. Spotifyல டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எப்பா ட்ரெயின் மாதிரி போகுதுங்க. பேசாம பேரை மட்டும் சொல்லிட்டு மொத்தத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்கன்னு சொல்லலாம்னு இருக்கிறேன். அடுத்த ஸ்டோரியிலேருந்து இந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மேபி உங்களுக்கும் இந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஆல்ரெடி அவர்கிட்ட கேட்டேன் சில டவுட்ஸ்லாம். அவர் இன்னுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. லைக் அவர் இன்னும் பார்க்கல. ஏன்னா இந்த ஸ்டோரியை நான் பார்த்ததே நேற்று நைட்டு தான். அதனால் அவர் இப்போ வரைக்கும் எனக்கு அனுப்பலை. ஒருவேளை அனுப்புனார்னா அடுத்த ஸ்டோரியில் அதுக்கான பதில் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கேள்விகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாமா? ஆக்சுவலி அன்பு, மதி இவங்க 2 பேருமே பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் திருச்சியில் தான் நிப்பாட்டினாங்க இல்லையா, அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு தான் வண்டியை எடுத்தாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து வெஹிக்கிள் எடுக்கும்போது டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சாப்பிட்டுட்டு எடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே. அது ஒன்றுங்க. 2வது, இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவத்தை அவங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்னாங்க. அப்போது நிறைய விஷயங்கள்லாம் அங்கனுக்குள்ளே நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போவே அன்பு ஏதாச்சும் ஒரு கோவிலில் நிப்பாட்டிருக்கலாம் இல்லையா. அது போக திருச்சியிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது ஆம்புலன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு உருவத்தை பார்த்ததா அன்பு சொன்னார். அந்த உருவம் தான் அவரோட வண்டிக்குள்ளேயே உட்காந்துருந்ததாகவும் ஆப்போசிட்டில் அந்த ரோட்வேலையே நின்னதாகவும் அவர் பயன்படுத்தினதாகவும் சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கேயாச்சும் எதனா ஒரு கோவிலில் நிப்பாட்டிருக்கலாமே. பைபாஸில் நிறைய கோவில்கள் வருங்க, நானே பார்த்துருக்குறேன். எங்கேயாச்சும் ஒரு கோவிலில் நிப்பாட்டிருக்கலாமே, ஏன் அவர் நிப்பாட்டல? ஒருவேளை அவங்க கேத வீடு, அதாவது அவங்க பாட்டி இறந்ததை கேத வீடுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கேத வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு வீட்டுக்காரங்கிறனால வண்டியே கோவிலில் நிப்பாட்டலையா? எனக்கு இந்த டவுட் இருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. இந்த 2 டவுட் தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அன்பு பிரதர் எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே உங்களோட கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கமெண்ட் வந்து பார்க்கும்போது நீங்கள் என்னவோ என்னைய தான் வந்து கேள்வி கேட்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் நிறைய ஸ்டோரியில் வந்து நான் உள்ளே சொல்லிடுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே மொட்டையாக கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஹேமா மணியன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம எல்லா முயற்சிக்குமே லைக் மெம்பர்ஷிப் போட்டப்போ அவங்களும் வந்துட்டு மெம்பர்ஷிப் போடுறது, எல்லா ஸ்டோரிஸ்லையுமே வந்து கீழே வந்து கமெண்ட்டில் நம்மளை நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வந்து நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களாம்.
அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எப்படி என்னாச்சுன்னு தெரில. அந்த அம்மா உடம்பு சரியாயிடணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க கோஸ்டீஸ்.